ஓம் சாந்தி. முரளி டேட் 24/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். உங்களுடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும். கேள்வி: தேக அபிமானியாக ஆவதன் மூலம் எந்த முதல் வியாதி உருவாகின்றது? பதில்: பெயர் ரூபத்தின் வியாதி. இந்த வியாதிதான் விகாரியாக மாற்றிவிடுகிறது. ஆகையினால் ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த ஷரீரத்தின் மீது உங்களுடைய பற்று இருக்கக்கூடாது. தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். பாபா உங்களை வாழ்க்கை பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தர்களாக மாறுவதற்கான யுக்தியை கூறுகின்றார். இதுதான் படிப்பாகும். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானியாக அல்லது தேகி அபிமானியாகி அமருங்கள் என ஆன்மீக தந்தை கூறுகின்றார். யாரை நினைவு செய்ய வேண்டும்? பாபாவை. பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. பாபாவிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட பாபா வந்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று புரிய வைக்கின்றார். தேக அபிமானத்தை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றீர்கள். பிறகு அரை கல்பம் ஆத்ம அபிமானியாக ஆகியிருக்க வேண்டும். சத்யுகம் திரேதாவில் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருந்தீர்கள். அங்கே நாம் ஆத்மா என்பது தெரிந்திருக்கின்றது. இப்போது இந்த ஷரீரம் வயதாகிவிட்டது. அதனை இப்பொழுது விடுகின்றோம். இதை மாற்ற வேண்டும். நீங்கள் கூட பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொரு ஷரீரத்தில் பிரவேசமாகின்றீர்கள். ஆகையினால் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். யார் ஆத்ம அபிமானியாக ஆக்குவது? பாபா. யார் எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றாரோ அவர் ஒருபோதும் தேக அபிமானியாக ஆவதில்லை. ஒரு முறை வருகின்றார் என்றாலும் கூட தேக அபிமானியாக ஆவதில்லை. ஏனென்றால் இந்த ஷரீரம் வேறொருவருடையது, கடனாக வாங்கியிருக்கின்றார். இந்த ஷரீரத்தின் மீது, பிரம்மாவின் ஷரீரத்தின் மீது பாபாவிற்கு பற்று இருப்பதில்லை. கடன் வாங்குபவர்களுக்கு பற்று இருப்பதில்லை. இந்த ஷரீரத்தை விட வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றார். நான் தான் வந்து குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகின்றேன் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றீர்கள். இப்போது தூய்மை ஆவதற்காக உங்களுக்கு என்னோடு யோகம் கற்றுத்தருகின்றேன். யோகா என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது. நினைவை கற்றுத்தருகின்றேன். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்போது நீங்களும் கூட பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாதான் நினைவு செய்கிறது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது குழந்தைகளாகிய நீங்கள் தேக அபிமானிகளாகி விடுகின்றீர்கள். பிறகு பாபா வந்து ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். தேக அபிமானிகளாக ஆவதன் மூலம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். இல்லையென்றால் நீங்கள் அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். எதை ஞானம் என்றும் எதை பக்தி என்றும் சொல்லப்படுகிறது என்பதை பாபா தான் புரிய வைக்கின்றார். பக்தி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. எப்போது 5 விகாரங்கள் எனும் ராவணனின் ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றதோ அப்போதிலிருந்து பாரதத்தில்தான் ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது.
ஆனால் எவ்வளவு காலம் ராமராஜ்யம், எவ்வளவு காலம் ராவண ராஜ்யம் நடக்கிறது என்பது தெரியாது. இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானம், கல் புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். கீழான தன்மையினால் பிறப்பே நடக்கிறது. ஆகையினால் இதனை விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. புதிய உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது. பாரதத்தை போல் தூய்மையான கண்டமாக வேறு எதுவும் ஆக முடியாது. பிறகு பாரதத்தை போல தூய்மை இழந்ததாக வேறு எதுவும் ஆவதில்லை. எது தூய்மையாக இருந்ததோ அதுதான் பிறகு தூய்மையற்றதாக ஆகிறது. அவர்களே மீண்டும் தூய்மை அடைகின்றனர். தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அனைவரையும் விட அதிக பிறவிகளும் இவர்கள்தான் எடுக்கிறார்கள். பாபா புரிய வைக்கின்றார், நான் நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில், அதிலும் கடைசியில் வருகின்றேன். இந்த முதல் நம்பரில் இருப்பவர்தான் 84 பிறவிகளை முடித்து வானப்பிரஸ்தத்தில் வருகின்றார். அப்போது நான் பிரவேசம் செய்கின்றேன். திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட இருக்கின்றனர். ஆனால் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள் அல்லவா? யாருடைய வரலாறும் எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. பூஜை செய்கிறார்கள், ஆனால் அனைத்தும் கண்மூடித்தனமானது. பக்தி பிராமணர்களின் இரவு மற்றும் சத்யுகம், திரேதாயுகம் பிராமணர்களின் பகல். இப்போது பிரம்மா பிரஜாபிதாவாக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? பிராமணர்களின் குலம் இருக்கிறது, ராஜ்யம் இல்லை என்பதும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். குடுமி பார்ப்பதற்கும் தெரிகிறது, அதாவது உச்சி குடுமி போன்றவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். கற்பிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா சிவன். அவருடைய பெயர் ஒன்றுதான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நிறைய பெயர்களை வைத்துவிட்டனர். பக்தி மார்க்கத்தில் பகட்டு அதிகமாகி விடுகிறது. எவ்வளவு சித்திரங்கள், எவ்வளவு கோவில்கள், யஜ்யம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகள் செய்கிறார்கள். பிறகு பக்தியின் மூலம் பகவான் கிடைக்கின்றார் என்று கூறுகிறார்கள். யாருக்கு கிடைக்கின்றார்? யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் முதலில் பக்தியை ஆரம்பிக்கின்றனர். யார் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும். சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகள் முழுமையானவர்களாக, முழுமையாக விகாரமற்றவர்களாக, அஹிம்சையை முதன்மையாக கொண்ட தேவி தேவத்தை தர்மத்தவர்களாக இருந்தனர். பாரதத்தில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அப்போது அளவற்ற செல்வம் இருந்தது. பாபா நினைவூட்டுகின்றார், முதலில் தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். அனைவரும் எடுப்பதில்லை, 84 பிறவிகள் மட்டுமே. பிறகு அவர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள். கல்பத்தின் ஆயுளும் கூட லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். பாபா கூறுகின்றார், இது 5000 ஆண்டுகளின் நாடகம். எனவே இது ஞானம். ஒரே ஒரு சிவபாபா தான் ஞான கடல் என்று பாடப்படுகின்றார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையாவார். எல்லைக்குட்பட்ட தந்தைகள் இருந்தாலும் துக்கம் வரும் பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கிறார்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து உலகம் பழையதாக தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. அப்போது பாபா மீண்டும் வருகின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. யாரிடமிருந்து? எல்லையற்ற தந்தையிடமிருந்து. எனவே கண்டிப்பாக ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றீர்கள். தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு தூய்மையானவர்களாக ஆக வேண்டும்.
இது ஒரு வினாடியின் விஷயம். ஞானம் ஒரு வினாடியினுடையது. ஏனென்றால் படிப்பு நீங்கள் நிறைய படிக்கின்றீர்கள். அவர்கள் அனைவரும் மனிதர்கள், மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். ஆத்மாதான் படிக்கின்றது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தன்னை ஆத்மா என்பதை மறந்து நான் மந்திரியாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்கள். ஆத்மா ஆண் பெண் உடலின் மூலம் நடிப்பை நடிக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். இல்லை என்றால் ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. சிலர் என்னவாக சிலர் என்னவாக ஆகின்றார்கள். பாபா புரிய வைக்கின்றார். இப்போது இந்த பழைய உலகம் மாறி புதியதாக ஆகிறது. உலகத்தின் வரலாறு, புவியியல் கண்டிப்பாக திரும்பவும் நடக்கிறது. புதிய உலகம் சத்தோபிரதானமானது. வீடுகள் கூட முதலில் புதியதாக இருக்கிறது என்றால் சத்தோபிரதானம் என்று சொல்வார்கள். பிறகு பழையதாக வலுவிழந்து தமோ பிரதானமாக ஆகிறது. இந்த எல்லையற்ற நாடகம் அல்லது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது படிப்பு, பக்தி அல்ல. பக்தியை படிப்பு என்று சொல்வதில்லை. ஏனென்றால் பக்தியில் குறிக்கோள் ஏதும் இருப்பதில்லை. பிறவி பிறவியாக வேதம், சாஸ்திரம் போன்றவைகளை படித்துக் கொண்டே இருந்தீர்கள். இங்கே உலகம் மாற வேண்டும். சத்யுகம் திரேதாவில் பக்தி இல்லை. பக்தி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆக இதை பாபா அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக ஞானத்தை யார் கற்றுக் கொடுப்பார்கள்? பரமாத்மா. அதாவது பரமாத்மா தான் கற்றுக் கொடுப்பார். அவர் அனைவருக்குமானவர் அல்லவா? லௌகீக தந்தையை ஒருபோதும் பரமபிதா என்று சொல்ல மாட்டார்கள். பரலௌகீகமானவரை பரமபிதா என்று சொல்லப்படுகிறது. அவர் பரம் தாமத்தில் வசிக்கக்கூடியவர். பாபாவை ஹே காட், ஹே ஈஸ்வரா என்று நினைவு செய்கிறார்கள். உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான். ஆனால் பக்தியில் அநேக பெயர்கள் கொடுத்து விட்டார்கள். பக்தி அதிகமாக பரவி இருக்கிறது. அவை அனைத்தும் மனிதர்களின் வழியாகும். இப்போது மனிதர்களுக்கு ஈஸ்வரிய வழி வேண்டும். ஈஸ்வரனுடைய வழி உயர்ந்த வழி. ஸ்ரீ ஸ்ரீ 108 மாலை கூட உருவாகிறது அல்லவா? இது குடும்ப மார்க்கத்தின் மாலை உருவாகிறது. பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து ஏணிப்படியில் இறங்கி எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். புத்தி தெளிவற்றதாக ஆகும் போது மனிதர்கள் திவாலாகி விடுகிறார்கள். யார் 100% அனைத்தும் நிறைந்தவர்களாக இருந்தார்களோ அதிலிருந்து இந்த சமயம் எதுவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். புத்திக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. அந்த பூட்டை யார் போட்டது? காட்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. பாரதம் எந்த அளவிற்கு நம்பர் 1 ஆக இருந்ததோ அந்த அளவிற்கு வேறு எந்த கண்டமும் இல்லை. பாரதத்திற்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. பாரதம் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிக பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாக இருக்கிறது. ஆனால் நாடகத்தின்படி கீதையை அவமதித்து விட்டார்கள். பாரதம் மற்றும் முழு உலகத்தின் இது தவறாகும். எந்த கீதை ஞானத்தின் மூலம் பாபா புதிய உலகத்தை உருவாக்குகின்றாரோ, மேலும் அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றாரோ, அந்த கீதையை பாரதத்தில்தான் அவமதித்து விட்டார்கள். பாரதம் அனைத்திலும் உயர்ந்தது, மேலும் மிகுந்த செல்வம் மிக்க கண்டமாக இருந்தது. அது மீண்டும் அப்படி ஆகிக் கொண்டிருக்கிறது. இது தலைகீழான மரமாகும். இதனுடைய விதை மேலே இருக்கிறது. அவரை விருக்ஷபதி என்று சொல்லப்படுகிறது. பிரகஸ்பதி திசை அமர்கிறது அல்லவா? பாபா புரிய வைக்கின்றார். விருக்ஷபதியாகிய நான் வரும்போது பாரதத்தில் பிரகஸ்பதியின் திசை அமர்கிறது, உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது.
பிறகு ராவணன் வந்தான் என்றால் ராகு திசை அமர்ந்து விடுகிறது. பாரதத்தின் நிலை என்னவாகி விடுகிறது? அங்கே உங்களுடைய ஆயுளும் அதிகமாகி விடுகிறது. ஏனென்றால் தூய்மையாக இருக்கின்றீர்கள். அரை கல்பம் நீங்கள் 21 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். மீதி அரை கல்பம் போகியாக ஆவதால் ஆயுளும் குறைந்து விடுகிறது. பிறகு நீங்கள் 63 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். இப்போது பாபா புரிய வைக்கின்றார், சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஆகையினால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கலாம். ஆத்மாக்களின் தந்தை ஒருவரே ஆவார். அனைவரும் சகோதரர்கள். ஏனென்றால் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம். ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா சரி என்று சொல்கிறது. அனைத்து சகோதரர்களின் தந்தை ஒருவர். பெரிய தந்தைதான் ஆஸ்தி கொடுக்க வேண்டும். அவர் பாரதத்தில் தான் வருகின்றார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. உங்களுடைய யுத்தம் 5 விகாரங்களோடு. காமம் உங்களுடைய முதல் நம்பர் எதிரியாகும். ராவணனை எரிக்கிறார்கள். ஆனால் அவன் யார், ஏன் எரிக்கிறார்கள் எதுவும் தெரியாது. துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் கீழே இறங்கி இந்த சமயம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரு புறம் சிவபாபாவை நினைத்து பூஜிக்கிறீர்கள். மற்றொரு புறம் அவர் சர்வ வியாபி என்று சொல்கிறீர்கள். யார் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றினாரோ அவரை நீங்கள் மாயையின் மயக்கத்திற்குள்ளாகி திட்டுகிறீர்கள். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை கணக்கிலடங்கா பிறவியில் கொண்டு சென்று விட்டீர்கள். என்னை ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக சொல்லிவிட்டீர்கள். இப்படிதான் நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்து எவ்வளவு பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். ராவண ராஜ்யம் அல்லவா? இந்த சமயத்தில் அனைவரும் பக்தர்களாக இருக்கின்றார்கள். அனைவருக்கும் சத்கதியை செய்விக்க கூடியவர் யார்? உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அனைவருக்கும் தந்தையாவார். ராவணனை பாபா என்று சொல்லப்படுவதில்லை. ஒவ்வொருவரிடத்திலும் 5 விகாரம் இருக்கிறது. விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். ஆகையினால்தான் கீழானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறார்கள். தேவதைகள் யார் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் பூஜாரிகளாக ஆகிறார்கள். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்லிவிட்டார்கள். இது தவறு என்று பாபா கூறுகின்றார். முதலில் தங்களை ஆத்மா என்பதை நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் ஆவோம். பிறகு தேவதா குலத்திற்கு செல்வோம். இந்த பிராமண குலம் சர்வ உத்தம குலமாகும். பிராமணர்களின் ராஜ்யம் கிடையாது. குடுமி பிராமணர்களுடையது. நீங்கள் பிராமணர்கள். அனைவருக்கும் மேலே, அதாவது விராட ரூபத்தில் அனைத்திற்கும் மேலே சிவபாபா இருக்கின்றார். பாரதத்தில் விராட ரூபம் உருவாக்குகிறார்கள். அதில் பிராமணர்களின் குடுமியும் இல்லை, பிராமணர்களின் தந்தையும் இல்லை. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. திருமூர்த்தியின் அர்த்தமும் புரிந்து கொள்வதில்லை. இல்லையென்றால் பாரதத்தின் ராஜமுத்திரை திருமூர்த்தி சிவனுடையதாக இருக்க வேண்டும். இப்போது இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. எனவே காட்டு மிருகங்களின் ராஜமுத்திரை உருவாக்கிவிட்டார்கள். பிறகு அதில் சத்தியமே வெல்லும் என்று எழுதியிருக்கிறார்கள். சத்யுகத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துவதாக காட்டுகிறார்கள். சத்தியமே வெல்லும் என்றால் வெற்றியாகும்.
அனைவரும் இனிமையானவர்களாகி இருப்பார்கள், உவர்ப்பானவர்களாக இருப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் உவர்ப்பாகவும் ராமராஜ்யத்தில் இனிமையானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். இதனை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் மற்றவருக்கு முதல் நம்பர் முள் விகாரத்தை தைக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், காமம் மிக பெரிய எதிரி. இது முதல் இடை கடைசியில் துக்கம் கொடுக்கக்கூடியது. பெயரே ராவண ராஜ்யம். பாபா கூறுகின்றார், இந்த 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். இந்த கடைசி பிறவியில் நிர்விகாரிகளாக ஆகுங்கள். நீங்கள் தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். பிறகு சத்தோ பிரதான தூய்மையானவர்களாக ஆகுங்கள். கங்கை ஒன்றும் பதீத பாவனி இல்லை. ஷரீரத்தின் அழுக்கை வீட்டில் தண்ணீரின் மூலம் கூட நீக்க முடியும், ஆத்மாவை சுத்தமாக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அதிகத்திலும் அதிகமான குருமார்கள் இருக்கிறார்கள். சத்குரு ஒருவரே சத்கதியை செய்விக்க கூடியவர். பரம தந்தை, பரம டீச்சர், பரம சத்குருவாகவும் இருக்கின்றார். அவர்தான் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்தோ பிரதானம் ஆவதற்கு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, அனைவரிடமும் இனிமையானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், தந்தையின் குடை நிழலில் சதா மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், தந்தையின் குடை நிழல் எங்கு இருக்கிறதோ அங்கு மாயாவிடமிருந்து சதா பாதுகாப்பு இருக்கும். குடைக்குள் மாயை வர முடியாது. கடின உழைப்பிலிருந்து தானாகவே தூர விலகி விடுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் கடின உழைப்பு மகிழ்ச்சியின் அனுபவம் செய்ய விடுவது கிடையாது. குடைக்குள் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் உயர்ந்த படிப்பு படித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் நான் கல்பம் கல்பத்திற்கும் வெற்றியாளன், தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்ற நிச்சயம் அவர்களிடம் இருக்கும். எனவே சதா மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும் செய்தி மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். இதுவே சேவையாகும். ஸ்லோகன், யார் நாடகத்தின் ரகசியத்தை அறியவில்லையோ அவர்களே கோபப்படுவர். நல்லது. ஓம் சாந்தி.